இதெல்லாம் கடலளவு பெரியவா அனுகிரகங்கிறது. பிறந்து பெரியவா எனக்கு 45 நாள் தீட்டு எல்லாம் ஆனப்புறம் எங்கள் அம்மா கொண்டு போட்டாலாம். அப்பா அம்மாவுக்கு எப்படி பெரியவா? எனக்கு ஊர் வந்து திருக்கருகாவூர். அம்மா பேர் தங்கமணின்னு பேர், அப்பா சிவராமையர்னு. எங்கள் தாத்தாலாம் வந்து ரொம்ப சனாதனிகள். அவள்லாம் அந்த நாளில் அக்னிஹோத்திரம் அந்த மாதிரி ஆத்திர பண்ணிட்டு இருக்கிறவா. ரொம்ப அவள்லாம் பெரியவா தான், அவளுக்கெல்லாம் தெய்வமேங்கிற மாதிரி. பெரியவாளுக்கு ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி. தாத்தாட்டெல்லாம் பாடசாலையெல்லாம் ஆரம்பித்து நடத்தி திருடம்புத்தூரில் அதுக்கெல்லாம் தாத்தா நிறைய மானியங்கள் எழுதி வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா. பெரியவா கழிச்ச கோட்டை எங்கள் அத்தை தாண்டறதில்லை. அதுதான் சத்தியங்கிறது. எனக்கு பேர் வச்சதே திருப்புர சுந்தரின்னு பெரியவா தான். எங்கள் அம்மா குழந்தையா எல்லாம் அப்புறம் கொண்டு போட்ட உடனே பின்னாடி இருக்கிற பலகாயை எடுத்து போட்டு கீழே விடாத குழந்தைய இதில் விட திருப்புர சுந்தரி வந்திருக்கான்னாலாம். அதனால் எங்கள் பாட்டி அந்த பேரையே எனக்கு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, பெரியவா வச்சதுன்னு. எல்லாம் மாமாலாம் ஆற்றுல ஏகப்பட்ட பாலா திருப்புர சுந்தரி ஸ்ரீ வித்யா வாசனையினால் சித்திரான்னு மாற்றிவிட்டானுக்கு. நான் படித்ததெல்லாம் பழந்ததெல்லாம் பாட்டிட்டேன். கிராமத்தில் திருக்கருகாவூருங்கிற கர்ப்பரட்சகி அம்மன் காலை அங்கே தான் வளர்ந்தது. பாட்டிகிட்ட வளர்ந்ததுனால முழுக்க முழுக்க அவள் என்ன மடத்துக்கு செய்கிறா, எப்படி செய்கிறா, ரொம்ப மடியங்கெல்லாம். எப்படி டைம் வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாத சாமான்கள் மடத்துக்கு தயார் பண்ணுறது, ஒரு மாதம் கொண்டு தரது காரில் எல்லான்னு அவளோடையே இருந்து ஒரு 8 வயசு அப்படி பார்த்துருந்தேன். அப்போது நிறைய மடத்தில் போய் பெரியவாளோட பாட்டியோடு போய் நிறைய பார்த்துருக்கேன். அம்மா அப்பா வந்து மிலிட்ரி டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் சேர்ந்து புனால இருந்தார். அதுக்கு முன்னாடி மாம்பழத்தில் அம்மா இருந்தாள். அப்போது இந்த கல்யாண் பார்க்குற இடத்துல ராமேஸ்வரம் ரோட்லேயே பெரியவா வந்து இருந்தாள். எங்கள் பாட்டியை அழைச்சின்னு போனேன். சின்னவளாக ரொம்ப பாவாடை சட்டை போட்டு சின்னவளாக இருந்தேன். இங்கே வான்னு பெரியவா என்னை கூப்பிட்டா. இப்போல்லாம் பெரியவா வந்து ஒரு பவானி படத்தை தந்து அதில் பிரசாதத்தை போட்டு நம்மளை உபாசனை பண்ணு, நல்ல இடத்துல க்ஷேமாக இருப்ப நீ அப்படின்னா. அதை புரிஞ்சுக்கிற வயசு கூட எனக்கு இல்லை, அவ்வளவு சின்ன வயசுனா. அதை எடுத்துட்டு ஆற்றுக்கு வந்தேன். பாட்டியெல்லாம் நிறையா மத்தியான வேலையெல்லாம் அட்சதை பொறுக்கிறது, இந்த மடி அவல் பொடி திரி பண்ணுறது, இதெல்லாம் தான் எனக்கு கண்ணிலேயே நிற்கிறது. குங்குமம் ஆற்றுலையே பண்ணுவா. விபூதி வந்து சலித்து இது பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி அதை பண்ணுவாள். த்ரூ அவுட் இதுதான் அவளுக்கு ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு பசுநெய்யெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சு எல்லாம் மடத்து கொண்டு கொடுப்பாள். ஸோ அவளோட ப்யூர் மடியாக இருக்கணும்னு அவளோடையே அவள் என்ன சாப்பிட்றாளோ அதை சாப்பிட்டுண்டு அவளோடைய அந்த மடத்துக்கு போய் அந்த பழக்கத்தினால பெரியவாள்கிட்ட ஒரு எனக்கு சொல்லித்தரேன்னா குழந்தையிலேருந்து ஏதோ ஒரு பிரகாசம் மாதிரி ஒரு ஆகர்ஷணம் இருந்தது எனக்கு. படித்து எல்லாம் புனால முடித்து எல்லாம் மட்டும் மெட்ராஸில் வந்து எங்கள் அம்மா கல்யாணம் ஆகணுன்னே செட்டில் ஆனா. இவாத்து வரன் வந்தது. 2 ஜீவா ஜெகநாதன்னு மாமனார், மாமியார் அலமேலுன்னு. அவளுக்கு வந்து கரூர் பக்கத்தில் கிருஷ்ணராயபுரம்னு. மாமனார் வந்து அங்கே தான் எல்லாம் ஸ்கூல் படிப்பெல்லாம் அந்த பக்கத்தையே தான் எல்லாம் முடிச்சுட்டார். அவருக்கு வந்து பெரியவாழ்கிட்ட அவ்வாறு ஈடுபாடு. மோகனூரில் வந்து அவர் தங்கி இந்த காந்தமலைங்கிற இடத்துல ஒரு முருகன், அழகான முருகன், சின்ன கரடு, குன்றுதோர் ஆடும் குமரன்னு, அதில் வந்து உபாசனை பண்ணி பண்ணி ஆசு கவி ஆயிட்டார். தமிழில் ஒரு தலை சிறந்த ஒரு ஆசு கவி ஆயிட்டார். நிறைய எந்த கோவிலில் போனாலும் அவரால் அந்த சுவாமியை பற்றி கண்ணை மூட்டு நிமிஷமாக கவிதை பொழிஞ்சிட முடியும். நிறைய அதெல்லாம் யாரும் அந்த நாளில் எடுத்து வச்சுக்கல, எழுதி வச்சுக்கல. ஒவ்வொரு தினமும்
அதில் பார்க்கலாம் வரதா பெரியவாழமோ. பாலபெரிவா சொல்லி ம். காமகோடி விவேகிவாஜா எழுதின கவிதையெல்லாம் பெரியவா மேலே எழுதின எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. பெரியவாழ்கிட்டன்னு அப்புறம் 2 சம்பந்தம் ஆனப்புறம் நிச்சயம் பண்ணிட்டு போகணும். சம்பந்தம் பண்ணிட்டு போய் பெரியவாழ்கிட்ட சொன்னோம். 2ஆமும் கல்யாணம் ஆச்சு, பத்திரிக்கை கொண்டு வச்சோம், எல்லாம் பண்ணினோம் மடத்துக்கெல்லாம். கல்யாணம் ஆனப்புறமும் அழைச்சிட்டு போனார் மாமனார். எங்காத்துலேயும் எல்லோரும் தான் தகுந்த சம்பந்தம், தகுந்த இடம், உங்களுக்கு தகுந்த சம்பந்தம் கிடச்சிருக்கு, தகுந்த இடம். அந்த குடும்பம் நம்ம மடத்து மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறவா, ரொம்ப ஆசிரமம் மேலேன்னு பெரியவா சொன்னான். சந்தோஷப்பட்டேன். மாமனாரோடு இங்கே நான் இருக்கிற நாள்லாம் நிறைய மடத்துக்கு போகும். நிறையான்னு மாமனார் நினச்சின்னா மடத்துக்கு போகணும். பின்னியை விட்டு உள்ளே வர மாட்டேன். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு காரெல்லாம் வச்சு வசதி கூட கிடையாது. ஆனால் அவர் மனசில் இருந்துச்சுன்னா காஞ்சிபுரம் போகணும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சாரியா நம்ம குடும்பத்துக்குங்க ஒரு ஸ்திதப்பிரஜனவர். அதில் மாறவே மாட்டார் அவர். அவர் போகிறதையெல்லாம் கூட நாங்கள் போவோம். மாமியார் யார் வராளோ அவெல்லாம் அழைச்சிட்டு விடுவார் கூட. எப்படியோ ஒரு வாடகைக்காரோ எங்கேயோ ஃப்ரெண்டுகள்கிட்ட கேட்டு அழைச்சிட்டு விடுவார். பிள்ளைகள்லாம் பிஸ்னஸில் தலையெடுத்து நல்ல கார் வாங்கி எல்லாம் பண்ணியும். அப்பா எப்போ போகணும்னு நினச்சாலும் உடனே மடத்துக்கு கிளப்பி போயிடுவாள். அது காலம் வெடிகாத்தால் நிச்சயம் பண்ணி வேற இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு சாணம் மட்டும் பஞ்சகத்தை கட்டுண்டு வாங்க யார் வராளோ மடத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாருன்னா இருக்கிற அவனே சாணத்தை பண்ணிட்டு 9க்கு கட்டிட்டு பின்னாடி அப்படி தான் மடங்கிறது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இது பெரியவா. மாமனார் வரனாலே ஆனந்தப்பட்டு போயிடுவாள். நிறைய 2 பேரும் தமிழில் பரிவர்த்தனைகள் பண்ணிப்பாள். சங்கக்கார் நிறைய அனுப்பேன். நிறைய பெரியவாளோட பேசுவேன். மாமனாருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ தைரியம் இருக்கே, இவ்வளோ தைரியமாக நீ எல்லாம் நன்னா எடுத்து சொல்கிறீங்க பெரியவாள்கிட்டன்னு. பெரியவாளும் மாமனாரும் நிறைய சங்க இலக்கியங்களை பற்றி, தமிழுக்கு எப்படி வரவேற்பு இருக்குது. அதே மாதிரி இவர் ஆன்மீக பேச்சாளர் ஒரு பக்கம், இவர் சமூக அந்த கட்சி இதெல்லாம் இல்லாதனால அதுக்கு எப்படி வரவேற்புன்னு தெரியணும்னு தமிழில் வேற பேசுகிறதுனால கேட்பா பெரியவா. ரொம்ப ஆதூரமாக கேட்பா பெரியவா. உங்களுக்கு என்ன சன்மானம் தர, இப்படி பேட்டு வர, உங்களுக்கு கலைமகளில் இவ்வளோதான் கொடுக்குறாளா, இது போடுறதா? ஆமாம், நீங்கள் சைக்கிள் ரிக்ஷாவில் போயிட்டு வரதா கேள்விப்பட்டேன், அதெல்லாம் முடியறதோ? போயிட்டு வரேன், பரவாயில்ல, இவ்வளோதான் கலைமகளை தர, நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன், எல்லா வேலையும் முடிச்சுடுறேன், எல்லாம் கேட்டுப்பேன். என்ன ஆற்று செலவு வரவு உங்களால் தாக்கு பிடிக்கிறதா? அந்த மாதிரி ஒரு அம்மா கூட கேட்க முடியாது எனக்கு. அந்த மாதிரி பறிஞ்சு கேட்பேன். ஒரு வேறு எதுக்காகவோ இதுவோ இல்லை, இவருக்கு இந்த தமிழுக்கு இது தகுமா, இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து கேட்பேன். சார பறிந்துன்னு அதுதான் கரெக்டு வார்த்தை. அது அந்த காமாட்சியே கேட்குற மாதிரி இருக்கும். கண்ணா உனக்கு போடுறதாங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பரிவோடு கேட்குறதெல்லாம் எனக்கு மனசை சுடும். ஓஹோ, பிராமணாவும் பிறந்து தமிழில் இவ்வளோ வித்வத்தோடு இருக்கிறதுல வரவேற்பு சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பெரியவாளுக்கு எவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஆதூரம் இருக்குது பற்றியா அப்படின்னு நினச்சிப்பேன். போகிறத்தையெல்லாம் கவிதை எழுதிட்டு போவேன். நிறைய கவிதைகள் எழுதிட்டு போவேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் கவிதா சமர்ப்பணம் தான். அதை படிக்க சொல்லுவாள், கேட்டு வாங்கி பார்த்து சந்தோஷப்படுவா. இந்த தமிழுக்கு இந்த சன்னியாசியால் என்ன கொடுக்க முடியும்னு கண்ணாட்டு அழுது இருக்கா. ஜலம் விட்டு அழுது. இப்படிப்பட்ட உயர்ந்த தமிழுக்கு என்னால் என்ன கொடுத்து சம்பாவனை பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கொடுப்பா. இருந்து கூட தான் போகலையேங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணிப்பா. அது நிறைய ஆயிரக்கணக்காக இருக்கும். எந்த கல்யாணம் கார்த்தி எதுவாக இருந்தாலும் மாமனார் காதல் பெரியவா காதலை போடுறதுங்கிறது எங்கள் ஆத்து பழக்கம். அதுக்காகவே தான் காஞ்சிபுரம் புடவை வாங்குறதுங்கிறத வச்சுன்னு இது பண்ணுவார் மாமனார். போகக்கூடாது,
ஒரு குருங்கிற தகுந்த ஒரு இந்த பீடத்துக்கு தகுந்த மரியாதையோடு போகணும் நம்மன்னு ரொம்ப அதில் அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேன். ஆமாம், அதோட இல்லை, எல்லாரும் வரணும்னு எதிர்பார்ப்பேன். சின்ன குழந்தைகள்லாம் அழிமே முடியாது, அதெல்லாம் நாங்கள் யோசிக்கக்கூடாது. எல்லாத்தையும் கையில் தூக்கின்னு கிளம்பணும். குழந்தைகள்லாம் எடுத்துகிட்டு போய் மடத்தில் பெரியவாள்கிட்ட காமிச்சு பேரம் பேத்தி இந்த மாதிரி பிறந்திருக்கா எல்லாம் சொல்லுவோம் நாங்கள். நிறையா அதுலேருந்து எனக்கு மடத்தில் ரொம்ப ஈடுபாடு வந்துடுச்சு. அதாவது பெரியவாளை அதாவது ஒரு அவதாரமாக பார்த்ததை காட்டிலும் தெய்வமாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பார்க்க நிறையா தானே பெரியவா வந்து என்ன தான் வேணும் உனக்கு, என்ன வேணும், எங்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கிற, என்ன தான் எதிர்பார்க்கிற நீ எல்லாம் கேள்வி கேட்பா. ஆனால் ஒரு தெய்வம் நின்றுதுன்னா வாயை தான் பார்க்க தோணுமே தவிர கேட்க தோணாது. இந்த மாதிரி ஒன்றும் வேண்டாம், பெரியவா தரிசனம் போகிறோன்னுவேன், ஒன்றுமே வேண்டாம், தரிசனம் மாத்திரம் போதுமா அப்படின்னு கேட்பா பெரியவா. போதும் பெரியவாளே அப்படின்ட்டு மலைச்சு நின்றுருப்பேன். பார்த்து இந்த ஜோதியை பார்த்து மலைச்சு நான் நின்றுருப்பேன். அதுதான் என்னோடய சுய அனுபவம். மடத்தில் இழுத்ததுங்கிறது மெயினாக பெரியவாளோட அதுதான். மாமனார் வார்த்தையெல்லாம் சொல்லுவாள், ரொம்ப ஈடுபாடு மடத்தில், நம்ம மேலே ரொம்ப பிரியம், நம்ம பார்த்து சுக சௌக்கியங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியறது, தங்களை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அடிக்கடி அவள் வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். தரிசனம் பண்ணுறதுக்கு வரான்னு மாமனார்கிட்டே சொல்லுவாள். ஆற்றுலேருந்து யார் போனாலும் எங்கள் ஆற்றுல ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஜலதோஷம் தலைவலின்னா கூட பெரியவாள்கிட்ட நான் சொல்லுவேன். ஸ்ரீகண்ட மாமாலாம் என்ன பரியாசம் பண்ணுவா. எல்லாருமே கொஞ்சம் மடத்தில் இந்த மாமி வந்துட்டாளா, ஐயோ மாடு கண் போட்டால் கூட மாமி மடத்துக்கு ஓடி வந்துடுவா அப்படின்னு தான் சொல்லுவா. நான் ஆனால் பொருட்படுத்தினதில்லை. ஏதோ அவள்லாம் சொல்லுவா. எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆகர்ஷணங்கிறது இங்கே தாங்கிறதுனால எல்லாம் பெரியவாள்கிட்ட சொல்லுவேன். நாடி குழந்தைக்கு உடம்பு சரியால அடுத்தது அவளுக்கு உடம்பு சரி எல்லாம் அதில் எல்லாம் அதான் சொல்லுவா. இந்த மாமி வம்பெல்லாம் பெரியவா கேட்டுக்கிறா பாரு அப்படின்னு சொல்லுவா. எல்லாம் மடத்தில் எல்லாருக்கும் என்னென்னா தெரியும். சிஷு அது வம்போ அது தும்போ எனக்கு தெரியாது, ஆனால் பெரியவாள்கிட்ட சொல்லணுங்கிறது மாத்திரம் என் அபிப்பிராயம். எதுவாக இருந்தாலும் சொல்லணும், பெரியவாள்கிட்ட சொல்லாத எதுவும் பண்ணுறதில்லை. அப்படியே தான் நான் ஆற்றுல இனி எழுதி ஒவ்வொரு காரியமும் முடியுது. ஆமாம், தாத்தாக்கும் மேலே என்ன ஒரு அந்யோன்யங்கிறது எனக்கு இனி என்ன ஆகர்ஷணம் என்னங்கிறது அதை புரிஞ்சுக்க முடியல. அந்த டிவைனிட்டி என்னை இழுத்து அவளோட ஒரு அதுதான் சொல்லலாம். இந்த பிரகாசமான அவதாரம்னு தெரிஞ்சுட்ட உடனே அதுலேருந்து என்னை பிச்சுட்டு ஆற்றுல இருக்க முடியல என்னால். அடிக்கடி மடத்துக்கு ஓடி போயிடுவேன் தான் சொல்லணும். ஏன்னா எங்கள் பெரியவாளை போட்டுவிட்டா. ஆமாம், மடத்துக்கு அடிக்கடி வந்துடுறியே, ஆற்றுல ஒன்று கோச்சிக்க மாட்டா, ஆற்றுல ஒன்றும் சொல்ல மாட்டாளா அப்படின்னு யோசித்தேன் ஒரு நிமிஷம். பெரியவா இருக்கிறது எனக்கு அதெல்லாம் உரைக்கலை. சொல்லுவாடா இருக்கும் தெரியாது, எனக்கு ஒன்றும் உரைக்கலைன்னு பெரியவா எல்லாம் தாங்கிக்கிறா. நமக்கு என்ன போகணும், நான் பாட்டுக்கு மடத்தில் இருந்துட்டு 6-7 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி எனக்கு எங்கள் ஆத்துக்கார் பட்டுக்கோட்டை அழகிரின்னு தான் கூப்பிடுவேன். இந்த பாரிஸ்காரர் பஸ்ஸு தான் எனக்கு சொந்தம். மடிச்சாருக்குன்னு கொடுக்கணும் ஆட்டோ வச்சு நோடி போய் ஏறி ஓடியே போயிடுவேன் மடத்துக்கு. ஒரு கிராம்பு மாலையோ எங்கள் கையில் ஒரு ஏலக்காய் மாலையோ இருக்கும். கண்டக்டர்லாம் அவ்வளோ மரியாதையாக இருப்பாள். அந்த மாமி இப்போதும் மடத்துக்கு வராது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் போனால் பெரியவாளோட சின்ன பாதம் தெரியும் எனக்கு. உடனே சாந்தப்பட்டு ஓடி போயிடுவேன். என்னையே நான் மறந்து போயிடுவேன். ஒரு மாமி தான் சொன்னா, பெரியவாள்கிட்ட 6 குழந்தைகள் விட்டுட்டு மடத்துக்கு போயிடலாம். பெரியவா மரியாதை நான் போகிறோம், நீ குடும்பம் என்ன பஸ்காரனுக்கு தான் கேடு இல்லை. என்ன இப்படியே தான் பெரியவாளும் கேட்டா. உங்கள் ஆத்தில் ஒன்றுமே சொல்ல மாட்டாளான்னு தான் கேட்டா. எல்லாரும் கூட சிரிச்சா அதுக்கு மடத்தில். ஆனால் எனக்கு அதுக்கு உரைக்காத அளவுக்கு பொறுமையாக பெரியவா. ஏதாவது மனசில் ஒரு குற்ற உணர்வோட ஒரு உணர்ச்சி தோன்றினா தானே எனக்கு ஒரு இதுவாக இருக்கும். அதெல்லாம் தோணலை. அவள் என்ன சொல்லுவா, என்ன பண்ணுவா, என்ன அந்த மாதிரியே நான் இல்லை. நான் அந்த மாதிரி அவளோட செயல்லையே இல்லை, பெரியவா செயலில் நான் இருந்துட்டேன். அந்த மாதிரி தான் மடத்துக்கு நான் ஓடி இருக்கேன்.
ஏதாவது எங்கள் ஆத்துக்கார் நல்ல மாம்பழம்லாம் வாங்கிட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு ரொம்ப பெரியவாழ்ட்டு ஈடுபாடு ஜாஸ்தி. மடத்துக்கு வருவார், எல்லாம் பண்ணுறார். நான் போகிறேன் வரேன் எல்லாம் தெரியும். ஆனால் என்னை ஒன்றுமே அவர் சொன்னதில்லை. இவாள்லாம் ஏதாவது சொல்லுவாளோ ஒன்றும் அவர் ஒன்றும் சொன்னதில்லை. நிறைய பழங்கள்லாம் வாங்கி பாலு மாமாட்ட கொண்டு கொடுப்பேன், ஸ்ரீகண்டன் மாமாட்ட கொண்டு கொடுப்பேன். பெரியவா பிக்ஷையில் போய் சேர்க்க முடியும்னு எப்படியாவது என்னை சேர்த்துக்கணும். தெரியும் வாழ்க்கைலாம் யாராத்துலேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு என்னன்னு தான். ரொம்ப இதுவாக இருப்பா பெரியவா. என் பெரிய பொண்ணுக்கு லிட்ரேச்சர்னு எழுதி கொடுத்துட்டு ஸ்டெல்லா மெரிஸில் ஹிஸ்ட்ரியில் கொண்டு கத்திச்சிட்டா. அவள் அழுது அடம்பிடிச்சு நான் அதை படிக்க மாட்டேன்னு ரொம்ப ரகலை பண்ணான். எனக்கு எதுவாக இருந்தாலும் பெரியவாள்கிட்ட சொல்லி தான் பழக்கம். எனக்கு எங்கிட்ட ஒன்றும் இதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு அவளே எனக்கு பெரியவாள்கிட்ட போயிட்டேன். பெரியவாளே இப்போ ரொம்ப அழகா இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எழுதி கொடுத்துட்டான்னு, லிட்ரேச்சர் வேணுங்கிறா. நான் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த காலேஜை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல, அதெல்லாம் மனசு ஈடுபடவும் இல்லைன்னு. உடனே அவளை கூப்பிட்டு உட்காந்துச்சின்னு பெரியவா லிட்ரேச்சர்னா என்ன, ஹிஸ்ட்ரின்னா என்னன்னு 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்துருக்கா. பப்ளிக்கே அசந்து போயிட்டா. உங்களை ஒன்றால் கிடச்சதேம்மா எங்களுக்கெல்லாங்கிற மாதிரி கிடச்சா. அப்புறம் அவன் மனசு மாதிரி ஹிஸ்ட்ரியை ஒத்துனுட்டா. ஒத்துனுட்டா. அதோட ஸ்டேட்டில் செகண்டாகவும் வந்தாகும். எதெல்லாம் நடக்க போகிறதுங்கிறது பிரத்யட்ச தெய்வம் அவளுக்கு தானே தெரியும். ஒரு குடும்பத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரியவாட்ட போகணும்னு தோன்றது, பெரியவாளும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காளே. இத்தனை பேர் இருப்பா, எத்தனை பேர் வந்திருப்பா. கீவா ஜா அப்படின்னு போட்டு இந்த ஜாடையில் தான் கேட்பா வந்திருக்காளா அப்படின்னு. மாமி வந்திருக்கா அப்படிம்பாவா. எனக்கு சொல்வாள்ல பாவம் இப்படி இருக்காங்க கூப்பிடுன்னு விடுவா. கூப்பிட்டு என்ன விஷயம் வந்திருக்க, என்ன வேணும், சௌக்கியம் தானே எல்லாரும் கேட்பா. அந்த ஒரு வாரத்தை கேட்டு உத்தரவு கொடுத்தாலே எனக்கு இதுவாக இருக்கும். இத்தனை பேர் இருக்காளே, தவிக்கிறாளே, பெரியவா நம்மளை கூப்பிட்டு கேட்குறாளே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பற்றியா எவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே பூந்து நம்மள்டேருந்து வெளியில் அந்த வர மாதிரி ஒரு இந்த உணர்ச்சி தோன்றும் பாருங்க. பெரியவாளை பார்க்கறதே சொல்லவே முடியாது. அது அனுபவம் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இப்படி தான் இருந்ததுன்னு சுவைச்சாதான் தெரியும். இதுதான் சர்க்கரை, இதான் வேப்பம் சுவைச்சாதான் தெரியும், சொன்னால் புரியாது. அது மாதிரி தான் பெரியவன். எப்படி பகவானை நேரில் பார்த்ததுங்கிறது வர்ணிக்க யாராலையுமே வாயாட்ட முடியாது. பார்த்து அனுபவிச்சு அனுபவத்தில் உணர்ந்து அப்படியே தோய்ந்து நின்னோம்னா இந்த பிரபஞ்சம் மெதுவாக நம்மளை விட்டு நகர்ந்துடுற மாதிரி எனக்கு தோன்றது. அப்படி தான் எனக்கு ஓடு கேட்ட மாதிரி மெதுவாக பெரியவா மேலே பக்தி வந்தப்புறம் இவ்வளோதான் சம்சாரம். நமக்கு வேணுங்கிறது மடங்காக நிறைய பார்த்துருக்கேன். அந்த பூ அந்த சாட்சாத்தா எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கும். செம்பருத்தம்பு உட்காந்த இடத்துலேருந்து போடுவா பாருங்கோ, அவ்வளோ அழகாக பாவாடை மாதிரி நிற்கும். ரொம்ப அழகாக நிற்கும் பாவாடை மாதிரி பிரமாதமாக. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 5-6 வயசு இருக்கும். எங்கள் பாட்டியோட பெரியவா பூஜைக்கு போயிருந்தேன். பூஜையில் உட்காண்ட்ருந்தோம், சாமான்லாம் கொடுக்கறதுக்கு போகிற மாதிரி. அப்போ முதல்ல அப்படி உட்காண்ட்ருந்தோம். மேடையில் பெரியவா பூஜை பண்ணிட்டு இருந்தா. காஞ்சிபுரத்தில் குடுகுடுன்னு 5-6 வயசாக இருக்கிற நான் என்ன பண்ணேன், என்ன தோணித்துன்னு எனக்கு தெரியல. பூஜை பண்ணி இருக்கிற பெரியவாள்கிட்ட நேராக போய் தட்டு உள்ள எட்டி பார்த்தேன். யாருமே என்னை தடுக்க முடியலன்னு எதிர்பார்க்கல. அது உள்ளே என்ன வச்சுன்னு பூஜை பண்ணுறான்னு 1 நிமிஷம் ஓடி போய் எட்டி பார்த்து ஒரே செகண்டில் ஓடிட்டுட்டேன். அப்புறம் எங்கள் பாட்டிலாம் விட்டுச்சு போயிட்டா. என்னடான்னு பாட்டி இப்படி தொடைய கிழறதுக்கு எடுத்த உடனே பெரியவா கண்ணாட்டு காமிச்சாலாம். பேசாதன்னு ஓடி போறியா நீனு. அப்புறம் என்னென்னு இது பண்ண, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, அது பண்ணக்கூடாது. அதெல்லாம் எனக்கு தோணி நான் செஞ்சேனா. 6 வயசில் இதெல்லாம் நினைக்கல. அந்த உள்ள என்ன சாமியை வச்சு பூஜை பண்ணுறான்னு எனக்குள்ளே தோணி இருக்குமா இருக்கும். அவ்வளவு நினைப்பு எனக்கு வந்துதா, அவ்வளோ புத்தி இருந்ததான்னு கூட எனக்கு தெரியல. அழகாக அதை பேட்டி பற்றி ஓடிட்டேன் ஒரே செகண்டில். அவ்வளவுதான் அழகாக இருக்கும். பெரியவா பூஜைங்கிறதெல்லாம் ரொம்ப சாட்சாத்காரம், அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும். புஷ்பங்கள்லாம் டான் அது போட்ட இடத்துல விழும். இந்த ஆர்த்தி உபச்சாரங்கள்லாம் பண்ணுறது பெரியவா. அதே மாதிரி ஆத்ம பூஜை பண்ணுறது இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டுருக்கலாம். பெரியவா தியானம் பண்ணிட்டு ஆத்ம பூஜை பண்ணுவா தினம். எந்த ஊருக்கு போகிறாளோ அங்கே அழகாக அது சூரியனை கையில் பிடிச்சி தீபாரதனை காமிச்சு மணி அடிச்சு 5 உபச்சாரங்கள் 16 உபச்சாரங்களை பண்ணி
அடே அப்பா, பிரத்யக்ஷ பகவான் இதை காட்டில் நமக்கு என்ன வேணும்? இவ்வளவு நல்லா உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். எங்கெல்லாமோ வேலூர் அங்கே இங்கே எங்கெல்லாம் பெரியவா அந்த சைடில் டூர் அங்கெல்லாம் போயிடுவேன் நான். ஒரு அங்க சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? அதுதான் பெரியவா ஒரு கிராமத்தில் குக்கிராமம் ஒன்றுமே இல்லை, பிராமணா விடே இல்லை, அங்கே ஒரே ஒரு குருக்களான் தான். அதுக்குள்ளே போன உடனே ரொம்ப நேரம் ஆயிடுத்து, 2 மணி ஆயிடுத்து. நானும் பக்கத்தாத்தில் எங்கள் ஃப்ரெண்டு சாந்தான்னு அவளும் போனோம். பெரியவா வந்து ஷேப்பு படம் ஒருத்தர், பச்சை படம் ஒருத்தர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அப்போ பிட்சை எல்லாம் இப்படி பண்ணுறேன். பெரியவாளுக்கு எல்லாத்தையும் கிட்ட உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு ஏரி கரை மேலே பெரியவா உட்காந்து எல்லாத்தையும் மட்டும் வயலில் வேலை செய்கிறவெல்லாம் கூப்பிடுன்னா இல்லை கையை காலை அலம்பிட்டு வந்தா. இன்னொன்று தூரக்கு எல்லோரும் இன்னும் கொஞ்சம் இருந்தோம். அவளுக்கெல்லாம் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு கேடு அப்படிங்கிறா. அவள்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இல்லை குடிச்சு இதாக பண்ணுவாரா அவங்களெல்லாம் நினச்சிருக்கேன். அதெல்லாம் ஆம்பளைங்க இருக்கிற வழக்கங்க, உழைக்கிறாங்கல்ல, அவ்வளவு எளிமையாக சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவா. ரொம்ப பெரிய இதெல்லாம் உழைக்கிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. துண்ணூறு மாத்திரம் வாங்கி கொடுங்கன்னு கேட்பேன். அப்புறம் பெரியவா கையை வச்சு விபூதியும் குங்குமமும் 2 தட்டில் வச்சு கொடுத்து துளி துளி அவளுக்கு பேப்பரில் வச்சு கொடுத்தோம். எல்லாம் ஆச்சு. ஏண்டா எல்லாம் சரி, இந்த கிராமத்தில் இந்த சேப்பு புடவையும் பச்சை புடவையும் வச்சுருக்கே, அவளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன படுவேன்? மணி 2:30 ஆகிடுது. சிவனேன்னு இருக்கா 2 பேரும், எங்கூடியே வராளோ தெரியல. அவளுக்கு என்ன பண்ண போகிற, எப்படி திருப்பி அனுப்ப போகிற அவளை கேட்குற. அங்கே ஒரு குறுக்குலாம் தான், நார்த்தார்காடு குறுக்குலாம். அப்புறம் இந்த மாமா நான் எங்கள் அத்தை ஒரு 3 ஜாம் மணி இருக்கா மாமி போட சொல்கிறேன்னு அழைச்சிட்டு போய் ஒரு கத்திரிக்காய் தொகையிலும் ஒரு 3 ஜாமும் சாப்பிட்டோம். சாப்பிட்றதுக்குள்ளே நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்குள்ளே இப்போ வேறு இடத்துக்கு பெரியவா கிளம்பியாச்சு. எங்கள் சாமான் எடுத்துகிற இந்த டாக்ஸி டிரைவர், இது யாரும்மா இப்படி நீங்கள் போகிறீங்க, இந்த கிராமத்தில் பாரு அந்த கிராமத்தில் பாரு ஒவ்வொரு கிராமமாக நுழைஞ்சு போகிறீங்களே, அப்படி தான் அவர்கிட்ட அந்த சாமியார்கிட்ட என்ன விசேஷம்னா, அப்பா எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை, நானும் கண்ணும் அவரை தேடின்னு இருக்கு, மனசும் அலைவாருன்ட்டு. நீ ராமன்னு கேள்விப்பட்டிருக்கியா, ராமன் சுவாமியில் கிருஷ்ணர் கேள்விப்பட்டிருக்கியா, உங்கள் மகமாயி இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம்மாண்ணா, அதுதான் இவர். அதுதான்ப்பா இவர். எனக்கு இப்போ சதியாக உனக்கு இதுதான் விளக்கம் சொல்ல தெரியுது, எனக்கு வேற ஒன்றும் தோணலை. ராமர், கிருஷ்ணர், மகமாயி, அம்பாள் எல்லாம் இவர் தான். ஓ அப்படியாம்மாண்ணா, எந்த கிராமத்தில் இறக்கி விட்டானோ உங்களை ஒரு பைசா வைக்கல, கேம்பில் கொண்டு எங்களோட பையை கொண்டு வச்சுட்டு அவன் போயிட்டான். உங்களை அழைச்சிருந்ததே புண்ணியங்கிற மாதிரி அவன் போயிட்டான். அப்புறம் நாங்கள் கேம்பில் போய் பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மெதுவாக ராத்திரி வேலூர்லேருந்து வீட்டுக்கு வந்து செஞ்சோம். சரியா எங்கள் ஆத்துக்காருக்கு உத்ராட்சம் ஒரு 10,000 பேர் இப்போ அன்றைக்கி கூட்டம், விசேஷம், இப்போ கூட்டம். அன்றைக்கும் இப்படி தான் கீவாஜான்னு எழுதி வந்திருக்காளான்னு கேட்டா பெரியவா. மாமி வந்திருக்கா, இங்கே கூப்பிடு அப்படின்னா போனேன். இப்படி தொட்டு காம்பா, சரடை தொட்டு மாட்டுக்கு மாட்டுப்பொண்ணு இப்படின்னாலே சரடை தொட்டு மாட்டுப்பொண்ணு வந்திருக்காளா கூப்பிடுங்க. அன்னைக்கு வந்து நான் ஏதாவது கொடுத்தா உங்கள் ஆத்துக்கார் இன்னும் ஆட்சேபனை பண்ணாத இருப்பாரா அப்படின்னு கேட்குறா பெரியவாங்கிட்ட. உடனே எனக்கு கண்ணில் ஜலம் வந்துடுச்சு. பெரியவா சொல்லி கொடுத்து சொல்லி கூட ஒருத்தர் ஆட்சேபனை பண்ண முடியுமா? பெரியவா அனுகிரகத்தோடு இதை கொடுத்தா கண்டிப்பாக இருக்காது, அதை பற்றி சந்தேகம் இல்லைன்னு சொன்னேன். ஓ அப்படி சொல்கிறியா நீ அப்படின்னு. பெரியவா அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல, உள்ளே போய் உத்ராட்சம் மாற்றி 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 எடுத்துன்னு வர சொல்கிறா. அது தெரிஞ்சுது என்னத்துக்குன்னு நினச்சிட்டதே, அதை பற்றி வேறு ஒன்றும் தெரியல. ஒரு 7-8 மணி நேரம் உடம்பு ஃபுல்லாக சிரசுலேருந்து பாதாரதி வச்சு உருட்டி ஜபம் பண்ணே எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு ஆயிடுத்து. எல்லாம் ஆயிடுச்சு. சாயங்காலம் 6:30 மணி 7 மணி ஆயிடுச்சு. உத்ராட்சத்தை எடுத்து இந்த மடக்கில் வச்சு எடுத்துக்கோ,
இதை கொண்டு அவரை போட்டுக்க சொல்லு அப்படின்னு கொடுத்தான். அப்படியே அழுதுட்டேன் நான். என்னடா இவ்வளோ நேரம் ஜபம் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தர் என்னெல்லாமோ பரமேஸ்வரனை பார்த்ததில் கொண்டாடுறான்னு இந்த உத்ராட்சத்தை எடுத்துட்டு, அதுவும் என்ன யாரோ பார்க்க வந்த வாழ்கிட்ட காரில் கொண்டு இவ்வளோ ஆற்றுல விட்டுருந்தோம். மடத்துக்கு ரொம்ப பிரியமானமான வார்த்தை சொல்லிட்டா. அவள் கொண்டு ஆற்றுல ரொம்ப இறக்கிட்டு போயிட்டான். உத்ராட்சத்தை கொண்டு நேராக மாமனார்கிட்ட கொடுத்தேன். ஓன்னு அழுதுட்டார் மாமனார். நம்ம ஆற்றுல உத்ராட்சம் போட்டுக்கிற பழக்கம் இவர் எங்கள் அப்பா போட்டுருக்க, நான் போட்டுருக்கேன், என் தம்பி, நான் என் பிள்ளைகள்லாம் சிஏ படிச்சிருக்கான், நான் எப்படி போட்டு சொல்லுவேன்? உத்ராட்சம் போட்டு ஆஃபீஸ் போன்னு சொல்ல முடியுமா? ஆனால் பெரியவா தெரிஞ்சு கொடுத்துருக்கா பாரு. அப்புறம் அதை பூன் பண்ணி கட்டி அவருக்கு போட்டேன். ஒரு நாள் கூட அவர் கேட்டினது. மாமனாருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். நான் உடனே சித்ரா பேசிட்டு போல, என்ன சொன்னா பெரியவா, என்ன சொன்ன நீ எல்லாம் கேட்பா. இந்த மாதிரி ஆற்று விருத்தாந்தங்கள்லாம் சொன்னி, நீங்கள் சௌக்கியமானு கேட்டா, ஊருக்கெல்லாம் போயின்னு இருக்கேடா, எப்படி இருக்கல என்னன்னு கேட்டா, எல்லா விருத்தாந்தங்களும் சொன்னேன். அந்த மயிலாப்பூரை பற்றி ஒரு தடவை பெரியவா சொன்னான்னு சொன்னேன். நான் பெரியவா என்னை ஒரு வாட்டி கேட்டா, எங்கே இருக்கு நீ சென்னையிலன்னு கேட்டா. மயிலாப்பூரில் இருக்கியா அப்படின்ட்டு, கோவிலுக்கு போவியோ அப்படின்னு கேட்டா. கருப்பாம்பழ தரிசனம் பண்ண போவேன். ஆமாம், என்ன வேண்டிப்பாங்க போய் அப்படின்னு கேட்டா. எனக்கு இது ஏதோ ஒரு தொமா இருந்த மாதிரி இருந்தது. சரி, லோகாயுதமாக க்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் நான் பொதுவாக. அப்படி வேண்டிப்பியா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கேட்டுக்கோ. நம்ம எத்தனையோ ஜென்மாவில் புண்ணியம் பண்ணி தான் மயிலாப்பூரில் பிறந்திருக்கோம். அவள் கற்பகாம்பிகை, அவள் தான் கற்பக தரு, அவள் போடுற பிட்சை. எத்தனையோ ஜென்மாக்கள் பின்னாடி இருக்கும். அதுலேயும் நான் அங்கே பிறக்கணும், உன் காலடியில் உன்னை தரிசனம் பண்ணிட்டு பிறக்கணும்னு வேண்டிக்கும். எப்படி வேண்டிக்கிறதுங்கிறத அழகாக சொல்லி தந்தாப்பா இருக்கும். எனக்கு சொல்லவே தெரியல. ஒரு நாய் கூட பட்டி கிடக்காது, ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வேளை பட்டி கிடக்க முடியாது அவளோட சன்னிதானத்தில். சாநித்தியமான அம்பாள், இதை வேண்டிக்கும். கோவிலுக்கு போய் அம்பாள்கிட்ட எத்தனை ஜென்மா எடுத்தாலும் மயிலாப்பூரில் பிறந்து அவளை சேவிக்கணும்னு வேண்டிக்கணும். நிறைய சொல்லி கொடுத்துருக்கா, சொல்லவே தெரியல எனக்கு. பெரியவான பிரவாகம் அது. எதை சொல்கிறது, மகாகாவில் அப்படி தான் எங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி கேட்டால் எனக்கு. நாங்கள் ஃபேக்ட்ரியும் பார்த்ததில் அவள் உட்காந்து அத்தனையும் சொன்னேன். இன்கம் டேக்ஸ் எல்லாம் ஒழுங்காக கட்டலான்னு கேட்டால், என்ன வரும்படி இருக்குன்னு கேட்டால், ஃபில்டர்னா என்ன, ரிங் ஜாயிண்ட்ஸ்னு என்ன, ஃப்ளெக்சிட்டாலிக்னு என்ன பேர். எங்கள் மச்சனை ஐயோ மண்ணி ஃபேக்ட்ரியே பார்த்த மாதிரி சொல்கிறாளேன்னு சொல்லிட்டு தான் நான் மகாகாவுக்கு மாமியாரோட போயிருந்தோம். அப்போது அத்தனை விவரமும் ஒரு 2 மணி நேரம் எல்லாம் கேட்டுண்டா பெரியவா. அப்புறம் உத்தரவே கொடுக்கல. நாங்கள் இந்த மகாகாவில் ஒரு நதி இருக்கா, பீமா நதி. எங்களுக்கு நாங்கள் நதியை கண்டபடி சும்மா ஒரு 4 மணி ஏறி குளிச்சுவிட்டு மெதுவாக மடத்துக்கு போகணும். ஒருத்தரையும் பலகாரம் பண்ணக்கூடாது, அன்றைக்கி ஏகாதசி பண்ணக்கூடாதுன்ட்டாராம். கீவாஜாவத்துலேருந்து அவள் வந்திருக்கா, அவளுக்கு போட்டு விட்டா நீங்கள் சாப்பிடணும். அத்தனை பேரும் பட்டினி. வாங்க மாமின்னு எல்லோரும் கூப்பிட்டு அப்புறம் அரிசி உப்புமாவும் சட்னியும் போட்டா சாப்பிட்டோம். ரொம்ப நேரம் சட்னி எப்படி இருக்கும்? அது பிரசாதம்னா ஒரு தனி வைப்ரேஷன். ரொம்ப அதோட ஒரு இது வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். மாட்டுக்கொட்டாயிரம் தான் போடுவா, நின்றுட்டே விட்டுறீங்களா? அது என்ன போடுறாங்கிறதெல்லாம் நமக்கு அந்த ருச்சி, அந்த பெரியவாளை பார்த்த ஒரு அனுபவமே நிறைஞ்சு போய்டும் நமக்கு. அதுக்கப்புறங்கிறது உங்களுக்கு ஒரு பசி தாகம் அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தோணினதில்லை. பெரியவாளாக கேட்பா, அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆரம்பிட்டியோ மகா பாவம் உண்டு, ஏதாவது வாழ்க்கெல்லாம் நம்மளுக்காக மடத்துக்காக வராளோன்னு ஏதாவது சாப்பிட கொடுங்கோ. கேட்டா மகா பாவம் நம்மளை தான் வந்து சேரும், மடத்துக்காக தான் வரா, அம்மை மேலே பிரியத்தினாலன்னு சொல்லுவாள். அதுலேருந்து அவளுக்குலாம் ஒரே பயம். அங்கே நீங்கள் ஏதாவது சாப்பிடலாம் பேசினதில்லை. சிவன் சாரை வந்து ராதாகிருஷ்ணநாத்தில் இருக்கிறதே அண்ணா போவான். எங்கள் அண்ணா
ராதாகிருஷ்ணனோட ரொம்ப ஃப்ரெண்டு. ஆ. அவன் போவான். ஓ. சாரும் அவனும் ரொம்ப ஒரு பிரியம்னு சொல்லவே முடியாது. அவரை ஒரு குழந்தை மாதிரி அவன் பார்த்துப்பான் அண்ணா. அதனால பழக்கத்தினால ஆற்றுல எல்லாரும் சாப்பிட்ட போவோம், சிவன் சாப்பிட்ட போவோம். நிறைய சிவன் சாருக்கு சாம்பார் சாதமும் சேப்பங்கிழங்கு கறியும் தான் கேட்பா, நிறைய கொடுத்துருக்கோம். இங்கே மாமனாரை பார்க்க வந்தபோது 2 பேரும் அப்சல்யூட் சைலன்ஸ். பெரியவா சிவன் சாரும் தியானம், மாமனாரும் தியானம். ரொம்ப நிறைய அனுபவம் சாரோடங்கிறது. எப்படி சொல்லலான்னு, ஒன்று அந்தர்முகம், ஒன்று பகிர்முகம்னு சொல்லலாம். அம்பாளை சொல்கிற மூலம் அந்தர்முகத்தில் இருக்கான்னு, சிவன் சார் பகிர்முகம். அதுதான் எனக்கு தோணும். தான் நம்மளால் என்ன லௌகீகமாக ஷேர் பண்ணிக்க முடியும் அத்தனையும் சார்கிட்ட சொல்லுவோம், அத்தனையும் பண்ணுவோம். தினம் பார்க்க குழந்தைலாண்டே ஓடி வருவார். வரிவாள் என் குழந்தைண்டே ஓடி வருவார். அவ்வளோ பிரியம் ஜாஸ்தி. யார் ஆற்றுல இருக்காளோ அவள் ஆற்றுலேருந்து கூப்பிட்டு அனுப்புவார். நிச்சயம் போகணும். ரொம்ப ஆசைன்னு சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் நாங்கள் இத்தனை பாக்கியம் பண்ணினோன்னு அனுபவபூர்வமாக உணர்றதெல்லாம் தெரியுது. உங்கள் மாமனார் தமிழுக்கும் இந்த தேசத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பண்ணதனுடைய பலன் இந்த குடும்பத்து மேலே அப்படியே வர்ஷிச்சிருக்கா. அதை பற்றி சந்தேகமே இல்லை. சதாபிஷேகத்து பத்திரிக்கை கொண்டு வச்சபோது, நீங்கள் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டேன்னா கொள்ளு பேர் அறுதி வச்சு யானை மேலே ஊர்வலம் விடுவேன் அப்படின்னு சொன்னேன். மாமனாருக்கு 60 தங்க காசு கொடுத்து பெரிய உத்ராட்சம் இருந்தது, எங்கேயுமே கிடைக்காதான். அதுக்கு நவரத்ன பூன் போட்டு, தங்கத்தில் நவரத்னம் அந்த மாதிரி வேலைப்பாடே செய்ய முடியாதுன்னு விட்டா கடைகளில். இங்கெல்லாம் விலையும் மதிக்க முடியாது, யாத்தையும் காமிக்காதீங்க ஒன்று. அந்த மாதிரி கொடுத்தா. அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன். பெரியவா மாமனாருக்கு ஷால்வை போட்டி ஒவ்வொரு இதுக்கும். அந்த திருமங்கல்யம் பண்ணுறதுக்கு கூட ஒருத்தர் 3வது கல்யாணம், அதாவது ஒரு தினம் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், 80ன்னு பண்ணுற மூணும் திருமங்கல்யம் போடுவாளா 3வது தினம் என்னன்னு சந்தேகம் வந்தது. உடனே நான் போய் பெரியவாள்கிட்ட கேட்டேன். பெரியவாள்கிட்ட கேட்டோன்னு பெரியவா சொன்னா, பாக்கியம் இல்லையா அது, அவளுக்கு அந்த ஆம்பியானோட இன்னொரு தாலி கட்டிக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம் தானே, தாராளமாக பண்ணி போடுங்க. தாராளமாக பண்ணி போடுங்க, பெரிய பாக்கியவதியவோ, பெரிய பாக்கியம். இன்னொரு 3வது கல்யாணத்தையும் திருமங்கல்யம் கொடுக்குறேன்னு சந்தோஷமாக சொன்னான் பெரியவா. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியால அது இதுன்னு சொன்னேன்னா, சின்ன குழந்தை, ஊர்படி குழந்தை, அதெல்லாம் கொண்டு போடுவேன். இவளுக்கு உடம்பு சரியாலன்னு சொல்கிறேன், இந்த குழந்தைக்கா இன்னும் இல்லை அப்படின்னு விடுவா. இன்றைக்கி அந்த குழந்தை சிக்காகோவில் PhD பண்ணுறேன். சாமானிய சிவன் சார் அனுகிரகம் பண்ணதில்லை. அனுகிரகங்கிறது எப்படி நான் சொல்கிறது, வருஷிச்சான்னு சொல்லலாம். இப்போ இருக்கிற பலன் வருஷிச்சது. இந்த குழந்தை பிரமாதமாக படித்து வந்துருக்கா. இந்த மாதிரி நிறைய அனுகிரகங்கள் பண்ணி இந்த ஆத்துக்கு வந்திருக்கா. 3 பெரியவாளுமே வந்திருக்கா. இந்த ஆத்துக்கே கூட்டு கும்பம் கொடுத்து மாமனார் கையாட்டு கனகாபிஷேகம் பண்ணினார். அப்போ 68ல் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் வசூல் பண்ணி பெரியவா கல்யாண நகர் அசோசியேஷன்னு இங்கே இருக்குது, அதில் ஏற்பாடு பண்ணினா. முதல்ல தட்டு எடுக்கிறதே மாமனார் மாமியாரும் மோதிரத்தை தான் கட்டி போட்டார். எங்களெல்லாம் படைச்சேன்னா நாங்களாமும் ஏதோ போட்டோம், எல்லோரும் கொடுக்கணும்னு. தட்டை எடுத்துட்டு எல்லாத்துக்கும் போனேன் தானே. நிறைய வசூலாச்சு. அதே மாதிரி ரோடெல்லாம் பெருக்கி கோலம் போட்டு ஜலம் தெளித்து க்ளீன் பண்ணோன்னு எனக்கு எங்கள் மாமியாருக்கும் உத்தரவு. தெருவை நாங்கள் பெருக்கி ஜலம் தெளிக்க ஆரம்பித்தோம், எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம பாத்துலேருந்து முதல்ல இறங்குவோம், அப்புறம் எல்லோரும் வருவா என்னன்னு. நிறைய இங்கே நம்ம பார்த்து தான் மீட்டிங் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப நேரம் இருந்தது பெரியவா கனகாபிஷேகம். அதோட படம் கூட மாட்டியிருக்கேன். பெரியவாளுக்கு புது பெரியவா கனகாபிஷேகம் பண்ணி முடித்த உடனே கொஞ்சம் பவுன் காசு வந்தது.
அதை மாமனார் வச்சுட்டு புது பெரியவாள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பெரியவா நிமிந்து பார்த்துட்டு என்னன்னு கேட்டாள். இந்த மாதிரி காசு வந்திருக்கு, நீங்களே பண்ணலாமே, உங்கள் கையாட்டு பண்ணலாம். மாமனார் நான் சன்னியாசி இல்லையே அப்படின்னு தயங்கினார். இல்லை உங்களுக்கு அதுக்கு தகுந்த இது இருக்குது, உங்கள் கையாட்டே பண்ணுங்கோடேன்னு. அது யாருக்கு கிடைக்கும் நினச்சி பாருங்க, யாருக்கு கிடைக்கும்? மாமனார் தங்கையாட்டு பண்ண. ஒவ்வொரு நாளும் டைரி எழுதுகிற பழக்கம் எங்கள் மாமனாருக்கு. கடைசி நாள் அப்படி டைரியெலாம் வச்சுருக்கேன். பாதுகாத்து வச்சுருக்கேன் டைரியெலாம். அந்த ஒரு டைரி தான் அப்படியும் இருக்குது. யார் எடுத்துன்னு போனான்னு தெரியல, மிச்சம் எல்லாம் இருக்கு. எங்கள் ஆத்துல அந்த முருகன் மடி மேலே பார்வதி வச்சுருக்கிறது தான் மெயின் பூஜையில் இருந்த படம். அதை பெரியவா பார்த்துட்டு இந்த அம்பாளுக்கு பேர் என்னன்னு கேட்டார். ஸ்கந்த மாதா அப்படின்னு எங்கள் மாமனார் சொன்னார். குமார ஜனனின்னு 2 சக்தி. அந்த அம்பாள் குமார ஜனனி முருகன் மடி மேலே வச்சுருக்கா. தன்னோட சக்தியை கொடுக்குறா முருகன். 2 சக்தி இருக்கு உங்கள் ஆத்துல. ரொம்ப சொல்லவே முடியாது. செய்ய எந்த காரியம் என்னது நல்லது எதுவாக இருந்தாலும் எங்கள் அத்தை எல்லாரும் மடம் தான். வெறும் மடம்னு சொல்லக்கூடாது மாமனாருக்கு. மடம்னு சாப்பிட்ற இடம் ஸ்ரீ மடம்னு சொல்லணும். கோச்சு நுடுவார் தமிழ்லாம் தப்பாக பேசினா. ஸ்ரீ மடம்னு சொல்லுங்களே. மடம்னு என்ன, மடம்னு தமிழில் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கோச்சுப்பேன். நிறைய ராஜாக்கள்லாம் தங்குற சத்திரங்கள்லாம் அது கூட மடம் தான் பேர். அது மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடம், மகாபெரிவா இருக்கிற இடம் ஸ்ரீ மடம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முண்டகண்ணி மயிலாப்பூரில் ரொம்ப கோவம் வந்துடும். முண்டகக்கண்ணின்னு சொல்லுங்களே. தாமரை போன்ற முகத்தை உடையவா முண்டகக்கண்ணின்னு. அழகான தமிழ் இருக்கிறதே அழகாக பேசும்போலே. திருத்தின்னு ரொம்ப அதெல்லாம் பார்த்து அழகாக சொல்லுவேன். ஓ 8/3/1966 டேட்டோட இருக்கு. அப்போ பிரிண்ட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தது. கனகாபிஷேகம் கல்யாணநகர் சங்கம் கல்யாண் நகர், அதாவது மந்தவடி, மெட்ராஸ் மந்தவடி. 8/3/1966 அந்த கனகாபிஷேகத்துக்கு போது பண்ணதா? ஏப்பா பார்த்து மாட்டேன் நீ விடு. மக்கள்லாம் இருக்கு. நீங்கள் வரைய சொன்ன இடம் அது தனியாக. இது பார்த்துட்டு தான் குமார ஜனனி 2 சக்தி இருக்கிறது. இது அம்பாள் மாத்திரம் இல்லை, முருகனும் இருக்கிறது. ரெட்ட சக்தி இது.